என் தங்கமே, உன்னை யாராவது ஏமாத்திட்டாங்களா? அந்த உணர்வு எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஒருவரை நம்பி மனசை திறந்து வைத்த பிறகு அந்த நம்பிக்கை உடைந்து போனால் அது ஒரு சாதாரண வலி அல்ல. அது உள்ளம் முழுக்க பரவிவிடும் ஒரு அமைதியான காயம். வெளியே யாரும் அதை பார்க்க முடியாது. ஆனால் உள்ளத்தில் அது அடிக்கடி நினைவாக வந்து உன்னை சோர்வடையச் செய்யும். ஒரு நேரத்தில் நீ நினைத்திருப்பாய், நான் ஏன் இவ்வளவு நம்பினேன் என்று. நான் ஏன் அந்த மனிதரை என் வாழ்க்கையில் இவ்வளவு இடம் கொடுத்தேன் என்று. அந்த கேள்விகள் மீண்டும் மீண்டும் உன் மனதில் தோன்றும். அந்த கேள்விகளுக்கு பதில் தேடிக்கொண்டே நீ பல இரவுகள் விழித்திருப்பாய். ஆனால் தங்கமே, ஒரு உண்மை இருக்கிறது. நம்பியதற்காக நீ தவறு செய்தவள் அல்ல. நம்பிக்கை கொடுப்பது பலவீனம் அல்ல. அது உன் இதயம் இன்னும் தூய்மையாக இருக்கிறது என்பதற்கான அடையாளம். சில மனிதர்கள் நம் வாழ்க்கைக்கு வந்து ஒரு காலம் வரை நம்முடன் நடந்து செல்வார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் நம்முடைய உலகம் போல தோன்றுவார்கள். ஆனால் ஒருநாள் அவர்கள் திடீரென்று விலகி விடலாம். அந்த விலகல் நமக்கு மிகவும் பெரிய இழப்பாக தோன்றும். ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் இப்படித்தான் நடக்கும். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வருவதில்லை. அவர்கள் நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வருவார்கள். நீ இப்போது அந்த பாடத்தின் வலியை அனுபவிக்கிறாய். அது சுமையாக தோன்றலாம். வாழ்க்கை முழுவதும் உன் தோள்களில் வைத்த ஒரு பாரம் போல உணரப்படலாம். காலை எழுந்தவுடன் கூட மனசு சோர்ந்து போகும். இந்த நாளையும் எப்படி கடப்பது என்று தோன்றலாம். ஆனால் தங்கமே, வாழ்க்கை முழுவதும் சுமையாக இருக்காது. சில நேரங்களில் நம் மனமே அந்த சுமையை பெரிதாக உணரச் செய்யும். ஏனென்றால் அது காயப்பட்டிருக்கிறது. காயம் இருக்கும் இடத்தில் சிறிய தொடுதலும் கூட வலியாக இருக்கும். அதுபோல தான் உன் மனம். நீ ஏமாற்றம் கண்ட பிறகு உலகமே வேறுபட்டதாக தோன்றலாம். முன்பு எளிதாக நம்பிய விஷயங்களை இப்போது நம்ப முடியாமல் இருக்கலாம். முன்பு சிரித்த விஷயங்கள் இப்போது உன்னை சிரிக்க வைக்காமல் இருக்கலாம். அது சரி தங்கமே. அது ஒரு குணமடையும் காலம். காயம் குணமாக நேரம் எடுத்துக்கொள்வது போல மனமும் குணமாக நேரம் எடுத்துக்கொள்ளும். அந்த நேரத்தில் நீ உன்னை குற்றம் சொல்ல வேண்டாம். நான் ஏன் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறேன் என்று உன்னையே கேட்க வேண்டாம். ஏனென்றால் நீ பலவீனமாக இல்லை. நீ உணர்கிறாய். உணர முடிகிறது. அதுவே உன் வலிமை. என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை மிகவும் தனியாக உணரச் செய்யும். மக்கள் சுற்றிலும் இருந்தாலும் கூட மனசு மட்டும் தனியாக இருப்பது போல தோன்றும். அந்த நேரங்களில் தான் உன் உள்ளத்தின் உண்மையான குரல் கேட்கத் தொடங்கும். அந்த குரல் மெதுவாகச் சொல்வது என்ன தெரியுமா? நீ இன்னும் முடிவடையவில்லை என்று. உன் கதை இன்னும் தொடர்கிறது என்று. இந்த ஒரு அத்தியாயம் மட்டும் உன் முழு வாழ்க்கை அல்ல. நீ இப்போது அனுபவிக்கும் இந்த சோர்வு உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. இது ஒரு இடைவேளை மாதிரி. ஒரு மனிதன் நீண்ட பயணத்தில் சோர்ந்தால் சில நேரம் ஓய்வு எடுப்பான். அதுபோல தான் உன் மனமும் இப்போது ஓய்வு தேடுகிறது. ஒரு நாள் நீ மெதுவாக மீண்டும் எழுந்திருப்பாய். அந்த நாள் ஒரே நாளில் வராது. அது மெதுவாக வரும். ஒரு நாள் காலை எழுந்த போது உன் மனம் கொஞ்சம் லேசாக இருக்கும். ஒரு நாள் நீ காரணமே இல்லாமல் சிரிப்பாய். அந்த சிறிய தருணங்கள் தான் உன் குணமடையும் பயணத்தின் தொடக்கம். என் தங்கமே, உன்னை ஏமாற்றிய மனிதர்கள் உன் வாழ்க்கையின் மதிப்பை தீர்மானிக்க முடியாது. அவர்கள் உன் கதையின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. ஆனால் நீ முழு கதை. நீ இன்னும் பல நல்ல மனிதர்களை சந்திக்கப் போகிறாய். இன்னும் பல அழகான அனுபவங்கள் உன்னை காத்திருக்கின்றன. இன்று அந்த எல்லா விஷயங்களும் உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவை வராமல் போகாது. நீ நினைத்து பார், இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் காலை வராமல் போகாது. அதுபோல தான் உன் வாழ்க்கையிலும் ஒரு புதிய காலை வரப்போகிறது. இப்போது உன் மனம் சுமையாக இருக்கலாம். அந்த சுமையை ஒரே நாளில் இறக்க முடியாது. ஆனால் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுமை குறையும். நீ உன்னை மன்னிக்க ஆரம்பித்தால் அது குறையும். நீ கடந்த காலத்தை மெதுவாக விட ஆரம்பித்தால் அது குறையும். என் தங்கமே, ஒரு விஷயம் மட்டும் மறக்காதே.
நீ இன்னும் அன்பு கொடுக்கக்கூடிய மனிதர். உன் இதயம் இன்னும் அழகானது. ஒருவரின் தவறால் அந்த அழகு மங்கிவிடாது. ஒரு நாள் யாரோ ஒருவர் உன் வாழ்க்கையில் வந்து உன் இதயத்தை உண்மையாக மதிப்பார். அந்த நாள் வந்தால் நீ புரிந்து கொள்வாய், கடந்த காலத்தில் நடந்த எல்லா வலிகளும் உன்னை அந்த சரியான மனிதரை சந்திக்க தயார் செய்தது என்று. அதுவரை தங்கமே, உன் மனதை மெதுவாக காப்பாற்றிக்கொள். உன்னை நீ நேசி. உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த சிறிய நம்பிக்கையை பிடித்து வைத்துக்கொள். ஏனென்றால் வாழ்க்கை இப்போது சுமையாக தோன்றினாலும் அது ஒருநாள் மீண்டும் அழகாக மாறும். அந்த நாள் மெதுவாக உன்னை நோக்கி நடந்து கொண்டே வருகிறது. நீ மட்டும் காத்திருக்க வேண்டும். உன் உள்ளத்தின் ஒளியை அணைய விடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, சில நாட்களில் உன் மனம் மிகவும் அமைதியாக இருப்பது போல தோன்றும். ஆனால் அந்த அமைதிக்குள் கூட ஒரு மெதுவான வலி இருக்கும். அந்த வலி வெளியே தெரியாது. மற்றவர்கள் பார்த்தால் நீ சரியாக இருக்கிறாய் என்று நினைப்பார்கள். ஆனால் உன் உள்ளத்தில் மட்டும் சொல்ல முடியாத பல உணர்வுகள் இருக்கும். அந்த உணர்வுகளை வார்த்தைகளாக சொல்ல முடியாமல் நீ அமைதியாக இருக்கலாம். அது பலவீனம் அல்ல தங்கமே. சில உணர்வுகள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு ஆழமாக இருக்கும். அந்த ஆழமான உணர்வுகள் தான் உன் மனம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பதற்கான சாட்சி. உன் உள்ளம் இன்னும் உணர முடிகிறது என்பதற்கான அடையாளம். சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு மிகவும் விசித்திரமான அனுபவங்களை கொடுக்கும். நாம் எதிர்பார்க்காத இடத்தில் நமக்கு காயம் வரும். நாம் நம்பியவர்களிடமிருந்து கூட சில நேரங்களில் வலி வரும். அந்த வலி நம்மை முழுமையாக உடைத்து விடும் போல தோன்றும். ஆனால் தங்கமே, அந்த உடைந்த தருணங்களிலும் கூட உன் ஆன்மா முழுமையாக உடைந்து போகாது. நீ ஒரு கண்ணாடி போல நினைத்து கொள்ளலாம். கண்ணாடி உடைந்தால் அது பல துண்டுகளாக சிதறும். ஆனால் மனித மனம் அப்படி அல்ல. அது உடைந்தாலும் மீண்டும் ஒன்றாக சேரும் சக்தி இருக்கிறது. அந்த சக்தி தான் உன் உள்ளத்தின் உண்மையான வலிமை. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை ஏதோ ஒரு விதத்தில் மாற்றியிருக்கிறது. சில மாற்றங்கள் உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். சில மாற்றங்கள் உன்னை சோர்வடைய வைத்திருக்கலாம். ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லாம் உன்னை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவுகின்றன. ஒரு விஷயம் நினைவில் வைத்துக்கொள். வாழ்க்கை எப்போதும் நம்முடைய திட்டப்படி நடக்காது. நாம் நினைப்பது ஒரு பாதை. ஆனால் வாழ்க்கை எங்களை வேறு ஒரு பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த பாதை ஆரம்பத்தில் குழப்பமாக இருக்கும். ஆனால் பல நேரங்களில் அந்த பாதை தான் நமக்கு சரியான இடத்தை காட்டும். நீ இப்போது சந்திக்கும் இந்த காத்திருப்பு நேரம் மிகவும் கடினமாக இருக்கலாம். ஏதாவது நல்லது நடக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கலாம். ஆனால் எதுவும் நடக்காமல் இருப்பது போல தோன்றலாம். அந்த உணர்வு மிகவும் சோர்வாக இருக்கும். ஆனால் தங்கமே, வாழ்க்கை அமைதியாக இருக்கும் நேரங்களில் கூட அது வேலை செய்து கொண்டே இருக்கும். மண்ணுக்குள் இருக்கும் விதை வெளியே தெரியாது. ஆனால் அது உள்ளே வளர்ந்து கொண்டிருக்கும். அதுபோல தான் உன் வாழ்க்கையும். இப்போது வெளியில் பெரிய மாற்றம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ முன்பு இருந்த அதே மனிதர் இல்லை. இந்த அனுபவங்கள் உன்னை இன்னும் ஆழமான மனிதராக மாற்றியிருக்கின்றன. நீ மற்றவர்களின் வலியை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ளும் மனிதராக மாறியிருக்கிறாய். அது ஒரு பெரிய பரிசு. என் தங்கமே, சில நேரங்களில் கடவுள் நம்மை தனியாக நடக்க வைப்பார். அதற்கு காரணம் அவர் நம்மை விட்டுவிட்டார் என்பதல்ல. அவர் நம்முடைய கால்கள் எவ்வளவு வலிமையானவை என்று நமக்கே காட்ட வேண்டும் என்பதற்காக. நீ ஒரு நாள் திரும்பி பார்த்தால் புரியும். அந்த நேரத்தில் நான் முழுமையாக தனியாக இருந்தேன் என்று நினைத்தேன். ஆனால் உண்மையில் நான் உள்ளுக்குள் மிகவும் வலிமையானவளாக மாறிக்கொண்டிருந்தேன் என்று. உன் வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல தருணங்கள் இருக்கின்றன. இன்று உனக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த தருணங்கள் மெதுவாக உன் வாழ்க்கைக்கு வந்து சேரும். ஒரு நாள் யாரோ ஒருவர் உன் வாழ்க்கையில் வந்து உன் மனதை உண்மையாக புரிந்து கொள்ளலாம். ஒரு நாள் நீ எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு உன்னை தேடி வரலாம். ஒரு நாள் நீ உன் உள்ளத்தில் ஒரு புதிய அமைதியை உணரலாம்.
அந்த நாள் வந்தால் இன்று நீ அனுபவிக்கும் இந்த எல்லா சோர்வும் ஒரு நினைவாக மாறிவிடும். இன்று உன் மனதை வலிக்க வைக்கும் இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு நாள் பதில் கிடைக்கும். என் தங்கமே, நீ உன்னை ஒருபோதும் குறைத்து நினைக்காதே. இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி ஒளி இருக்கிறது. உன் ஒளி இப்போது மறைந்தது போல தோன்றலாம். ஆனால் அது உண்மையில் மறைந்துவிடவில்லை. சில நேரங்களில் மேகங்கள் சூரியனை மறைத்து விடும். ஆனால் சூரியன் அப்போது கூட அங்கேயே இருக்கும். மேகங்கள் விலகியவுடன் அதன் ஒளி மீண்டும் உலகத்தை ஒளிரச் செய்யும். அதுபோல தான் உன் வாழ்க்கையும். இந்த சோதனைகள் சில நேரம் உன் ஒளியை மறைத்து இருக்கலாம். ஆனால் அந்த ஒளி மீண்டும் வெளியில் வரும். அந்த நேரம் வந்தால் நீ உன்னை பற்றி புதிய உண்மைகளை கண்டுபிடிப்பாய். நீ உன் வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொள்ள இன்னும் சில அத்தியாயங்கள் எழுதப்பட வேண்டும். அந்த அத்தியாயங்கள் வரப்போகின்றன. ஒவ்வொரு நாளும் அந்த புதிய அத்தியாயங்களுக்கு உன்னை நெருக்கமாக கொண்டு செல்கிறது. என் தங்கமே, நீ இப்போது சோர்ந்து போய் இருந்தாலும் பரவாயில்லை. ஓய்வு எடு. உன் மனதுக்கு சிறிது அமைதி கொடு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் செய்யாதே. முழுமையாக நம்பிக்கையை விட்டுவிடாதே. நம்பிக்கை சில நேரங்களில் மிகவும் மெதுவான ஒளி போல இருக்கும். ஆனால் அந்த ஒளி தான் இருட்டில் வழி காட்டும். அந்த ஒளியை பிடித்து வைத்து கொண்டால் நீ எப்போதும் முழுமையாக தொலைந்து போக மாட்டாய். உன் வாழ்க்கையில் இன்னும் அழகான தருணங்கள் இருக்கின்றன. இன்னும் உன்னை காத்திருக்கும் மகிழ்ச்சிகள் இருக்கின்றன. இன்னும் உன்னை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் இருக்கின்றனர். நீ இப்போது அதை பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அது வராமல் போகாது. சரியான நேரத்தில் அந்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் ஒன்று சேரும். அதுவரை தங்கமே, உன் இதயத்தை மெதுவாக காப்பாற்றிக்கொள். உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த சிறிய ஒளியை அணைய விடாதே. உன் பயணம் இன்னும் தொடர்கிறது. அந்த பயணம் ஒரு நாள் உன்னை ஒரு அமைதியான, அழகான இடத்துக்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, வாழ்க்கை சுமையாக தோன்றும் அந்த நேரங்கள் மிகவும் அமைதியாக இருக்கும். வெளியே எல்லாம் சாதாரணமாக நடந்து கொண்டே இருக்கும். மக்கள் தங்கள் வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் உன் உள்ளத்தில் மட்டும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். அந்த போராட்டத்தை யாரும் பார்க்க மாட்டார்கள். அது உன் மனத்துக்கும் உன் நினைவுகளுக்கும் நடுவில் நடக்கும் ஒரு அமைதியான போராட்டம். சில நேரங்களில் அந்த நினைவுகள் திடீரென்று வந்து உன்னை நின்ற இடத்தில் இருந்து தள்ளிவிடும். நீ எவ்வளவு மறக்க முயன்றாலும் சில முகங்கள், சில வார்த்தைகள், சில தருணங்கள் மீண்டும் மனதில் தோன்றும். அந்த நினைவுகள் வந்து சேரும் போது உன் இதயம் மீண்டும் காயம் அடைந்தது போல தோன்றும். ஏன் இது நடந்தது என்ற கேள்வி மீண்டும் உன் உள்ளத்தில் எழும். ஆனால் தங்கமே, அந்த நினைவுகள் உன்னை துன்பப்படுத்துவதற்காக மட்டும் வருவதில்லை. சில நேரங்களில் அந்த நினைவுகள் உன்னை ஒரு உண்மையை புரிய வைக்க வருகிறது. அந்த உண்மை என்னவென்றால், நீ எவ்வளவு ஆழமாக உணரக்கூடிய மனிதர் என்பதை. நீ ஒருவரை நம்பினாய். நீ ஒருவரை மனதார நேசித்தாய். நீ உன் இதயத்தை திறந்து வைத்தாய். அது எல்லாம் வீணாக இல்லை. அந்த உணர்வுகள் உன் மனிதத்தன்மையின் அடையாளம். உலகத்தில் பலர் உணராமல் வாழ்கிறார்கள். ஆனால் நீ உணர்கிறாய். அது ஒரு அரிய விஷயம். என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை சோதிக்கும் விதம் மிகவும் கடினமாக இருக்கும். நாம் நம்பியவர்களிடமிருந்து தான் அதிகமாக காயம் வரும். அதனால் தான் அந்த வலி இன்னும் ஆழமாக இருக்கும். ஆனால் அந்த வலியை கடந்து செல்லும் மனிதர்கள் மிகவும் வலிமையானவர்கள். நீ இப்போது அந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாய். அது ஒரு மெதுவான பயணம். சில நாட்களில் நீ முன்னேறுகிறாய் என்று தோன்றும். சில நாட்களில் மீண்டும் பழைய நினைவுகளுக்குள் விழுந்துவிட்டாய் போல தோன்றும். அது சாதாரணம் தங்கமே. குணமடையும் பயணம் நேராக செல்லாது. அது ஒரு அலை போல இருக்கும். ஒரு நாள் நீ உன் மனதில் ஒரு மாற்றத்தை கவனிப்பாய். முன்பு உன்னை மிகவும் வலிக்க வைத்த நினைவு ஒன்று இருக்கும். ஆனால் அந்த நினைவு வந்தபோது இப்போது அதே அளவுக்கு வலி இல்லாமல் இருக்கும். அந்த தருணம் தான் உன் மனம் மெதுவாக குணமாக ஆரம்பித்தது என்பதற்கான அறிகுறி. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடந்த ஏமாற்றங்கள் உன் மதிப்பை தீர்மானிக்க முடியாது.
ஒருவரின் செயல் உன் இதயத்தின் மதிப்பை குறைக்க முடியாது. சில மனிதர்கள் நம்முடைய அன்பை மதிக்க தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதனால் அந்த அன்பு சிறியதாகி விடாது. ஒரு மலரை நினைத்து பார். அதை யாராவது கவனிக்காமல் கடந்து சென்றால் அந்த மலரின் அழகு குறைந்து விடுமா? இல்லை, அது இன்னும் அழகாகவே இருக்கும். அதை கவனிக்காத மனிதரின் பார்வை தான் குறைபாடு. அதுபோல தான் உன் இதயமும். நீ இப்போது வாழ்க்கையை சுமையாக உணரலாம். ஆனால் அந்த சுமை முழுவதும் உன் தோள்களில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் அந்த சுமையை மெதுவாக கீழே வைக்கலாம். உன் மனத்திற்கு ஓய்வு கொடுக்கலாம். நீ உன்னை குற்றம் சொல்லாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஏன் இதை அனுமதித்தேன் என்று உன்னை குற்றம் சொல்லாதே. அந்த நேரத்தில் உன் இதயம் உண்மையாக இருந்தது. அதனால் தான் நீ நம்பினாய். உண்மையான இதயம் தவறு செய்யாது. என் தங்கமே, வாழ்க்கை ஒரே ஒரு மனிதரால் முடிவடையாது. ஒருவரின் விலகல் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. அது ஒரு அத்தியாயத்தின் முடிவு மட்டுமே. அந்த அத்தியாயம் முடிந்த பிறகு இன்னும் பல அத்தியாயங்கள் எழுதப்பட இருக்கின்றன. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் புதிய மகிழ்ச்சிகளை கண்டுபிடிப்பாய். அது பெரிய விஷயமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் ஒரு அமைதியான காலை, ஒரு நல்ல பாடல், ஒரு சின்ன சிரிப்பு கூட உன் மனதை மெதுவாக குணப்படுத்தும். அந்த சிறிய மகிழ்ச்சிகளை கவனிக்க ஆரம்பித்தால் உன் மனம் மெதுவாக லேசாகும். வாழ்க்கை முழுவதும் சுமையாக இல்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, உன் இதயம் இன்னும் உடைந்து போகவில்லை. அது காயம் அடைந்திருக்கலாம். ஆனால் அது இன்னும் துடிக்கிறது. அது இன்னும் அன்பை உணர முடிகிறது. அதுவே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கை. ஒரு நாள் நீ மீண்டும் நம்பிக்கையுடன் சிரிப்பாய். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை மீண்டும் கட்டிக்கொள்வாய். அந்த நாள் வந்தால் நீ உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாய். நான் அந்த எல்லா வலியையும் கடந்து வந்தேனா என்று. ஆம் தங்கமே, நீ கடந்து வருவாய். ஏனென்றால் உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி நீ நினைப்பதை விட அதிகம். இப்போது உனக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சக்தி மெதுவாக உன்னை முன்னே கொண்டு செல்கிறது. அதனால் இப்போது ஒரு விஷயம் மட்டும் செய். உன் மீது நம்பிக்கை இழக்காதே. உன் இதயத்தின் ஒளியை அணைய விடாதே. இந்த இருள் நீண்டதாக தோன்றினாலும் அது நிரந்தரமில்லை. விடியல் மெதுவாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த விடியல் உன் வாழ்க்கையையும் மீண்டும் ஒளிரச் செய்யும். நீ மட்டும் உன் பயணத்தை நிறுத்தாமல் தொடர வேண்டும். உன் மனதை மெதுவாக காப்பாற்றிக் கொண்டு முன்னே செல்ல வேண்டும். ஒரு நாள் இந்த எல்லா வலிகளும் உன் வலிமையின் கதையாக மாறும். அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், வாழ்க்கை சுமையாக இல்லை. அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் நீ இன்னும் நடந்து கொண்டிருக்கிறாய். அந்த பயணம் உன்னை இன்னும் அழகான ஒரு நாளுக்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, வாழ்க்கை சுமையாக தோன்றும் அந்த நேரங்கள் மிகவும் அமைதியாக இருக்கும். வெளியே எல்லாம் சாதாரணமாக நடந்து கொண்டே இருக்கும். மக்கள் தங்கள் வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் உன் உள்ளத்தில் மட்டும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். அந்த போராட்டத்தை யாரும் பார்க்க மாட்டார்கள். அது உன் மனத்துக்கும் உன் நினைவுகளுக்கும் நடுவில் நடக்கும் ஒரு அமைதியான போராட்டம். சில நேரங்களில் அந்த நினைவுகள் திடீரென்று வந்து உன்னை நின்ற இடத்தில் இருந்து தள்ளிவிடும். நீ எவ்வளவு மறக்க முயன்றாலும் சில முகங்கள், சில வார்த்தைகள், சில தருணங்கள் மீண்டும் மனதில் தோன்றும். அந்த நினைவுகள் வந்து சேரும் போது உன் இதயம் மீண்டும் காயம் அடைந்தது போல தோன்றும். ஏன் இது நடந்தது என்ற கேள்வி மீண்டும் உன் உள்ளத்தில் எழும். ஆனால் தங்கமே, அந்த நினைவுகள் உன்னை துன்பப்படுத்துவதற்காக மட்டும் வருவதில்லை. சில நேரங்களில் அந்த நினைவுகள் உன்னை ஒரு உண்மையை புரிய வைக்க வருகிறது. அந்த உண்மை என்னவென்றால், நீ எவ்வளவு ஆழமாக உணரக்கூடிய மனிதர் என்பதை. நீ ஒருவரை நம்பினாய். நீ ஒருவரை மனதார நேசித்தாய். நீ உன் இதயத்தை திறந்து வைத்தாய். அது எல்லாம் வீணாக இல்லை. அந்த உணர்வுகள் உன் மனிதத்தன்மையின் அடையாளம். உலகத்தில் பலர் உணராமல் வாழ்கிறார்கள். ஆனால் நீ உணர்கிறாய். அது ஒரு அரிய விஷயம். என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை சோதிக்கும் விதம் மிகவும் கடினமாக இருக்கும். நாம்
நம்பியவர்களிடமிருந்து தான் அதிகமாக காயம் வரும். அதனால் தான் அந்த வலி இன்னும் ஆழமாக இருக்கும். ஆனால் அந்த வலியை கடந்து செல்லும் மனிதர்கள் மிகவும் வலிமையானவர்கள். நீ இப்போது அந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாய். அது ஒரு மெதுவான பயணம். சில நாட்களில் நீ முன்னேறுகிறாய் என்று தோன்றும். சில நாட்களில் மீண்டும் பழைய நினைவுகளுக்குள் விழுந்துவிட்டாய் போல தோன்றும். அது சாதாரணம் தங்கமே. குணமடையும் பயணம் நேராக செல்லாது. அது ஒரு அலை போல இருக்கும். ஒரு நாள் நீ உன் மனதில் ஒரு மாற்றத்தை கவனிப்பாய். முன்பு உன்னை மிகவும் வலிக்க வைத்த நினைவு ஒன்று இருக்கும். ஆனால் அந்த நினைவு வந்தபோது இப்போது அதே அளவுக்கு வலி இல்லாமல் இருக்கும். அந்த தருணம் தான் உன் மனம் மெதுவாக குணமாக ஆரம்பித்தது என்பதற்கான அறிகுறி. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடந்த ஏமாற்றங்கள் உன் மதிப்பை தீர்மானிக்க முடியாது. ஒருவரின் செயல் உன் இதயத்தின் மதிப்பை குறைக்க முடியாது. சில மனிதர்கள் நம்முடைய அன்பை மதிக்க தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதனால் அந்த அன்பு சிறியதாகி விடாது. ஒரு மலரை நினைத்து பார். அதை யாராவது கவனிக்காமல் கடந்து சென்றால் அந்த மலரின் அழகு குறைந்து விடுமா? இல்லை, அது இன்னும் அழகாகவே இருக்கும். அதை கவனிக்காத மனிதரின் பார்வை தான் குறைபாடு. அதுபோல தான் உன் இதயமும். நீ இப்போது வாழ்க்கையை சுமையாக உணரலாம். ஆனால் அந்த சுமை முழுவதும் உன் தோள்களில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் அந்த சுமையை மெதுவாக கீழே வைக்கலாம். உன் மனத்திற்கு ஓய்வு கொடுக்கலாம். நீ உன்னை குற்றம் சொல்லாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஏன் இதை அனுமதித்தேன் என்று உன்னை குற்றம் சொல்லாதே. அந்த நேரத்தில் உன் இதயம் உண்மையாக இருந்தது. அதனால் தான் நீ நம்பினாய். உண்மையான இதயம் தவறு செய்யாது. என் தங்கமே, வாழ்க்கை ஒரே ஒரு மனிதரால் முடிவடையாது. ஒருவரின் விலகல் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. அது ஒரு அத்தியாயத்தின் முடிவு மட்டுமே. அந்த அத்தியாயம் முடிந்த பிறகு இன்னும் பல அத்தியாயங்கள் எழுதப்பட இருக்கின்றன. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் புதிய மகிழ்ச்சிகளை கண்டுபிடிப்பாய். அது பெரிய விஷயமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் ஒரு அமைதியான காலை, ஒரு நல்ல பாடல், ஒரு சின்ன சிரிப்பு கூட உன் மனதை மெதுவாக குணப்படுத்தும். அந்த சிறிய மகிழ்ச்சிகளை கவனிக்க ஆரம்பித்தால் உன் மனம் மெதுவாக லேசாகும். வாழ்க்கை முழுவதும் சுமையாக இல்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, உன் இதயம் இன்னும் உடைந்து போகவில்லை. அது காயம் அடைந்திருக்கலாம். ஆனால் அது இன்னும் துடிக்கிறது. அது இன்னும் அன்பை உணர முடிகிறது. அதுவே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கை. ஒரு நாள் நீ மீண்டும் நம்பிக்கையுடன் சிரிப்பாய். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை மீண்டும் கட்டிக்கொள்வாய். அந்த நாள் வந்தால் நீ உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாய். நான் அந்த எல்லா வலியையும் கடந்து வந்தேனா என்று. ஆம் தங்கமே, நீ கடந்து வருவாய். ஏனென்றால் உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி நீ நினைப்பதை விட அதிகம். இப்போது உனக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சக்தி மெதுவாக உன்னை முன்னே கொண்டு செல்கிறது. அதனால் இப்போது ஒரு விஷயம் மட்டும் செய். உன் மீது நம்பிக்கை இழக்காதே. உன் இதயத்தின் ஒளியை அணைய விடாதே. இந்த இருள் நீண்டதாக தோன்றினாலும் அது நிரந்தரமில்லை. விடியல் மெதுவாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த விடியல் உன் வாழ்க்கையையும் மீண்டும் ஒளிரச் செய்யும். நீ மட்டும் உன் பயணத்தை நிறுத்தாமல் தொடர வேண்டும். உன் மனதை மெதுவாக காப்பாற்றிக் கொண்டு முன்னே செல்ல வேண்டும். ஒரு நாள் இந்த எல்லா வலிகளும் உன் வலிமையின் கதையாக மாறும். அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், வாழ்க்கை சுமையாக இல்லை. அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் நீ இன்னும் நடந்து கொண்டிருக்கிறாய். அந்த பயணம் உன்னை இன்னும் அழகான ஒரு நாளுக்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று நீ அமைதியாக யோசித்திருக்கலாம். மற்றவர்கள் எல்லாம் சிரித்து கொண்டே வாழ்கிறார்கள் போல தோன்றும். அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடக்கிறது போல தோன்றும். ஆனால் உன் மனதில் மட்டும் ஏன் இவ்வளவு சுமை என்று நீ கேட்பாய். அந்த கேள்வி பல நாட்கள் உன்னை துரத்தும். ஆனால் ஒரு உண்மை தங்கமே, நாம் வெளியே பார்க்கும் வாழ்க்கை எல்லாம் முழு உண்மை அல்ல. பல மனிதர்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளத்தில் அவர்கள் கூட பல
போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள். அதனால் தான் சில நேரங்களில் நமக்கு மட்டும் கஷ்டம் இருக்கிறது போல தோன்றும். நீ நினைத்து பார், ஒரு கடல் வெளியே அமைதியாக இருக்கலாம். அதன் மேல் பார்த்தால் எல்லாம் சாந்தமாக இருக்கும். ஆனால் அதன் அடியில் பெரிய அலைகள் ஓடிக்கொண்டிருக்கும். மனித மனமும் அதுபோல தான். வெளியில் அமைதி, உள்ளே போராட்டம். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடந்த ஏமாற்றங்கள் உன்னை மிகவும் சோர்வடைய வைத்திருக்கலாம். சில நேரங்களில் நீ உன் மனதை காப்பாற்றிக் கொள்ள அமைதியாகி இருக்கலாம். முன்பு போல அனைவரிடமும் மனம் திறந்து பேசாமல் இருக்கலாம். அது தவறு அல்ல. அது உன் மனம் தன்னை பாதுகாத்து கொள்ள முயற்சிக்கும் ஒரு வழி. ஒரு காயம் ஏற்பட்ட பிறகு நாம் அதை கவனமாக காப்பாற்றுவோம். அது முழுமையாக குணமாகும் வரை அதை பாதுகாப்போம். அதுபோல தான் உன் மனமும் இப்போது தன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதற்காக உன்னை குற்றம் சொல்ல வேண்டாம். சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு மிக முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அந்த பாடம் என்னவென்றால், நம் மதிப்பு மற்றவர்களின் நடத்தையால் தீர்மானிக்கப்படாது. யாராவது உன்னை ஏமாற்றினால் அது அவர்களின் செயல். அது உன் மதிப்பை குறைக்காது. நீ ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதர். அதனால் தான் நீ நம்பினாய். அதனால் தான் நீ உண்மையாக நேசித்தாய். அந்த உண்மை உன் வாழ்க்கையின் அழகான பகுதி. அதை ஒரு தவறாக நினைக்காதே. என் தங்கமே, வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. இன்று சோகமாக இருக்கும். நாளை கொஞ்சம் அமைதியாக இருக்கும். மறுநாள் ஒரு சிறிய மகிழ்ச்சி வந்து சேரும். இந்த எல்லா உணர்வுகளும் சேர்ந்து தான் வாழ்க்கை உருவாகிறது. நீ இப்போது அனுபவிக்கும் இந்த வலி ஒரு நாள் மெதுவாக மாறும். அது ஒரே நாளில் மறைந்து போகாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அதன் தாக்கம் குறையும். ஒரு நாள் அந்த நினைவுகளை நினைத்தாலும் உன் இதயம் உடைந்து போகாது. அந்த நாள் வந்தால் நீ புரிந்து கொள்வாய், இந்த காலம் உன்னை பலவீனமாக்கவில்லை. அது உன்னை இன்னும் வலிமையானவளாக மாற்றியது என்று. என் தங்கமே, சில நேரங்களில் கடவுள் நமக்கு எல்லாம் சரியாக நடக்காமல் இருக்க அனுமதிப்பார். அதற்கு காரணம் நம்மை தண்டிப்பது அல்ல. நம்மை ஒரு புதிய பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக. நாம் பிடித்து கொண்டு இருக்கும் சில விஷயங்கள் நமக்கு நல்லது அல்ல. ஆனால் நாம் அதை விட்டுவிட தயாராக இருக்க மாட்டோம். அப்போது வாழ்க்கை நம்மை மெதுவாக அந்த விஷயத்திலிருந்து விலக வைக்கும். அந்த பிரிவு வலியாக இருக்கும். ஆனால் பின்னால் பார்த்தால் அது நமக்கு நல்லது என்று புரியும். நீ இப்போது அந்த மாற்றத்தின் நடுவில் இருக்கலாம். அதனால் தான் எல்லாம் குழப்பமாக தோன்றுகிறது. ஆனால் இந்த குழப்பம் நிரந்தரமில்லை. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அமைதியை உணர ஆரம்பிப்பாய். அந்த அமைதி பெரிய சத்தமாக வராது. அது மெதுவாக வரும். ஒரு காலை நீ எழுந்தபோது உன் மனம் கொஞ்சம் லேசாக இருக்கும். ஒரு மாலை நீ சூரியன் மறையும் நேரத்தை பார்த்து அமைதியாக இருப்பாய். அந்த சிறிய தருணங்கள் தான் உன் மனம் குணமாக ஆரம்பித்தது என்பதற்கான அடையாளம். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இன்னும் பல அழகான விஷயங்கள் வர இருக்கின்றன. இன்னும் பல நல்ல மனிதர்கள் உன்னை சந்திக்க இருக்கிறார்கள். இன்னும் பல அனுபவங்கள் உன்னை காத்திருக்கின்றன. இந்த ஒரு அனுபவம் மட்டும் உன் முழு வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது. அது உன் கதையின் ஒரு பகுதி மட்டுமே. நீ இப்போது உன்னை மிகவும் சோர்வாக உணரலாம். சில நேரங்களில் உனக்கு ஓய்வு தேவைப்படலாம். அது சரி. ஓய்வு எடு. உன் மனதுக்கு நேரம் கொடு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறக்காதே. நீ இன்னும் நடந்து கொண்டிருக்கிறாய். நீ இன்னும் விடாமல் இருக்கிறாய். அதுவே உன் வலிமை. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த சிறிய ஒளியை கவனமாக காப்பாற்றிக்கொள். அந்த ஒளி தான் உன் நம்பிக்கை. அந்த ஒளி தான் உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு செல்லும். ஒரு நாள் நீ இந்த காலத்தை நினைத்து பார்த்தால் அந்த நேரம் மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் நான் அதை கடந்து வந்தேன் என்று பெருமையாகச் சொல்லுவாய். அந்த நாளில் நீ உன் வாழ்க்கையை வேறு ஒரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். இப்போது சுமையாக தோன்றும் இந்த வாழ்க்கை ஒரு நாள் அர்த்தமுள்ள பயணமாக தெரியும். அதுவரை தங்கமே, உன் மனதை காப்பாற்றிக் கொண்டு மெதுவாக முன்னே செல். உன் மீது நம்பிக்கை
வை. உன் வாழ்க்கையின் கதையை இன்னும் முடிவு செய்யாதே. ஏனென்றால் உன் கதையின் அழகான அத்தியாயங்கள் இன்னும் எழுதப்படவில்லை. அந்த அத்தியாயங்கள் வரப்போகின்றன. நீ மட்டும் உன் நம்பிக்கையை விடாமல் இருக்க வேண்டும். உன் இதயத்தின் ஒளியை அணைய விடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த ஒளி தான் உன்னை ஒரு புதிய நாளின் வெளிச்சத்துக்கு அழைத்து செல்லும்.